இந்த மாதிரி ஓடிட்டு இருக்க கிரைண்டர்ல ஷாக் அடிச்சா அதை எப்படி சரி பண்றதுன்னு பாத்துடலாம். இப்போ பாருங்க இந்த கிரைண்டர்ல எந்த மெட்டலை வச்சாலும் ஷாக் அடிக்குது. இப்போ இந்த டெஸ்டர் இதுல வைக்கிறேன், டெஸ்டர்ல எப்படி லைட் எரியுதுன்னு பாருங்க. அதே மாதிரி இதுலயும் வைக்கிறேன், கரண்ட் எப்படி லீக் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி கிரைண்டர்ல மின்சாரம் கசிய 3 முக்கிய காரணம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க இப்போ இந்த பகுதியை கலட்டியே காமிக்கிறேன். அடுத்ததா சைடுல ஒயர் போகக்கூடிய இந்த பகுதியும் கலட்டிடலாம். முதல் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒயர் உள்பக்கமா அங்கங்க போகும். அப்படி போகக்கூடிய ஒயர்ல ஏதாவது டேமேஜ் ஆகி அது மெட்டல்ல பட்டுச்சுன்னா அது மூலமா கரண்ட் லீக் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மோட்டருக்கு உள்பக்கமா காயில் சுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த காயில் உள்ள இன்சுலேஷன் ஏதாவது ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆகி அந்த காயில் நேரடியா மெட்டல் பாடியில படும்போது கரண்ட் லீக் ஆகும். ஏன்னா அந்த மோட்டர் பாத்தீங்கன்னா கிரைண்டரோட மெட்டல் பாடியோட தான் போல்ட் போட்டு டைட் பண்ணிருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, தண்ணி உள்பக்கமா கசிஞ்சு ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க இடத்துல பட்டுச்சுன்னா அது மூலமா கரண்ட் லீக் ஆகும். இந்த மாதிரி சம்பவத்தால மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு ஏற்படாம இருக்க ஒரு 2 விஷயம் செஞ்சாலே போதும். முதல் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மின்சாதன பொருட்களுக்கு ஃபேஸ், நியூட்ரல், எர்த் இப்படி 3 லைன் கொடுக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஃபேஸ், நியூட்ரல்னு 2 லைன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி மின்சாதன பொருட்களுக்கு எர்த் லைன் எவ்வளவு முக்கியம்னு நேரடியா ஒரு செய்முறை மூலமா புரியும்படியே பாத்திரலாம். அதுக்கு இந்த பிளக்கை இதுல மாட்டிரலாம். அடுத்ததான் உங்களுக்கு தெளிவா புரியுறதுக்காக எர்த் லைனை ஒரு ஒயரை மாட்டி தனியா எடுத்துடலாம். இப்ப பாருங்க அந்த ஒயரோட ஒரு முனை இந்த எர்த் லைன்ல மாட்டிருக்கு. இதோட இன்னொரு முனை என் கையில இருக்கு. இப்போ இந்த கிரைண்டரை ஆன் பண்ணி இந்த டெஸ்டர் அந்த கிரைண்டரோட மெட்டல் பாடிக்கு மேல வைக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க மின் கசிவு ஏற்பட்டு இந்த டெஸ்டர்ல லைட் எரியுது. இந்த நேரத்துல இந்த எர்த் லைனை அந்த மெட்டல் பாடிக்கு மேல வைக்கிறேன். என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ பாருங்க எர்த் லைன் டச் ஆனதும் டெஸ்டர்ல உள்ள லைட் அணைஞ்சிருச்சு. அதே மாதிரி எர்த் லைனை எடுத்ததும் டெஸ்டர்ல உள்ள லைட் எரியுது. அதனால மெட்டல் பாடியில கரண்ட் லீக் ஆகும்போது எர்த் லைன் கொடுத்திருந்தோம்னா அந்த லீக் ஆன கரண்ட் எர்த் லைன் வழியா கிரவுண்ட் ஆயிரும். இதனாலதான் எர்த் லைன் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ஒருவேளை இந்த மாதிரி எர்த் லைன் இல்லனா அதை எப்படி ஈஸியா மாற்றுறதுன்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல எர்த் லைன் மாற்றுறதுக்கு கிரைண்டர் ஒயரோட நீளத்துக்கு இன்னொரு ஒயர் எடுத்துடலாம். அடுத்தது அந்த பிளக் கவரை கலட்டி நம்ம அளந்து எடுத்த ஒயரை இந்த எர்த் லைன்ல மாட்டிரலாம். இப்போ இந்த எர்த் ஒயரோட இன்னொரு முனையை எடுத்துடலாம். அப்படி எடுத்த ஒயரை ஏற்கனவே ஃபேஸ், நியூட்ரல் ஒயர் போற வழியா விட்டுறலாம். அடுத்ததா 2 இன்ச் அளவுக்கு இந்த ஒயரோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா இந்த மாதிரி போல்ட் அங்கங்க இருக்கும். அதுல ஏதாவது ஒரு போல்ட்ல இந்த ஒயரை திருக்கி விட்டுறலாம். அப்படி திருக்கி விடுறதுக்கு முன்னாடி போல்ட்ல இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்துச்சுன்னா மண்ணெண்ணெய், டீசல் அல்லது இந்த மாதிரி தின்னர் அப்ளை பண்ணி துருவை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்க ஒயர் படக்கூடிய இடத்துல நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இனி இந்த ஒயரை நல்லா முறுக்கி விட்டுறலாம். அடுத்ததான் அந்த பகுதியில் ஒரு நட்டு மாட்டணும். இப்போ பாருங்க சூப்பரா டைட்டா மாட்டியாச்சு. அடுத்ததா எர்த் ஒயர் மட்டும் தனியா இருக்கு. அதை சேர்த்து வச்சு டேப் அடிச்சிடலாம். இப்போ பாருங்க சூப்பரா ஃபுல்லா டேப் அடிச்சாச்சு. அடுத்ததா பழையபடி இதை மாட்டி திரும்ப ஷாக் அடிக்குதான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க டெஸ்டரை வச்சு பார்க்குறோம், கொஞ்சம் கூட லைட் எரியல. அதே மாதிரி சுத்தக்கூடிய பாடியிலையும் வைக்கிறோம், அதுலேயும் லைட் எரியல. அதே மாதிரி உங்க சுவிட்ச் போர்ட்லயும் எர்த் சரியா வருதான்னு உறுதிப்படுத்துறது நல்லது. எர்த் லைன் எவ்வளவு முக்கியமோ அதை விட மின்சாரத்துல இருந்து நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த அண்ணன் பேர் தான் RCCB. இந்த RCCB சுவிட்ச் பாத்தீங்கன்னா 30 மில்லியாம்ஸ்க்கு மேல உங்க வீட்டுல எங்க கரண்ட் லீக் ஆனாலும் உடனே இது ஆஃப் ஆகி மின்சாரத்தை தடை பண்ணிரும். இதனால மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு ஏற்படுறதை தவிர்க்கலாம். சிலர் வீட்டுல இந்த மாதிரி மின்சாதன பொருட்களை ஆன் பண்ணும்போது RCCB சுவிட்சோ அல்லது MCB சுவிட்சோ ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆச்சுன்னா எந்த மின்சாதனத்தை ஆன் பண்ணும்போது ட்ரிப் ஆகுதோ அந்த மின்சாதனத்துல தான் பிரச்சனை.